இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் புலத்திய மகரிஷி வாக்கு சித்தன் அருள் 1751. அன்புடன் ஈசனார் வாக்கு. நிச்சயம் பின் அகத்தியனே, நிச்சயம் மனிதன், கலியுகத்தில் மனிதர்களின் செயல், அதாவது நீ ஏற்றது, அதாவது மனதில் நினைத்தது சரியாகவே என்று இருக்கட்டும். ஆனாலும் அதற்கும் ஒரு விடுவெள்ளி கொடு. நிச்சயம் நீ அமர்ந்திருக்கின்றாயல்லவா? அங்கிருந்தே பாவங்கள் தொலைய எவ்வாறு என்று வழிகாட்டுமென்று. கலியுகத்தில் மனிதர்களின் பாவங்கள் தொலைவதற்கு குருநாதர் செய்த கருணை மற்றும் தாமிரபரணி உருவாக வேண்டிய காரணம். அன்புடன் குருநாதர் மறுமொழி வாக்கு. ஈசனாரே, நிச்சயம் உருவாக்குகின்றேன். தாமிரபரணி என்று நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் பின் நீயும், அதாவது பாவத்தை பின் அழிக்க வேரோடு அழிக்க பாப் நாசனாக கீழே இரு. போதுமானது என்று. அன்புடன் ஈசனார் வாக்கு. பின் நிச்சயம் பின் ஈசனாரும் அப்படியா? நீயே இங்கு இரு நிச்சயம் என்று. அன்புடன் குருநாதர் மறுமொழி வாக்கு. ஐயோ, நானா இங்கு ஈசனாகவா என்று பின். அன்புடன் புலத்திய மகரிஷி வாக்கு. அதாவது பின் ஈசனாகவே நிச்சயம் பின் அகத்தியனும் லோபமுத்ராவும் நிச்சயம் அறிந்தும் கூட பாபநாசத்தில் நிச்சயம் இருந்து கொண்டு பாவங்களை நிச்சயம் நசுக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயம் அறிந்தும் இதை தன் புரிய பாபநாசம் ஆலயத்தில் ஈசன் பார்வதி தேவியார் வடிவாக அகத்தியர் பெருமானும் லோபாமுத்திரை அன்னையும் இருந்து கொண்டு பாவங்களை அகற்றி வருகின்றார்கள். ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.